முக்கியமாக லிசன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ப்ராபகேஷன் அப்படின்னா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ரைட்டா, ப்ராபகேட் ஆகுது, ரைட். சரி, பொதுவாக என்ன செய்வோம், நம்ம இன்ஃபர்மேஷன் சிக்னலை கேரியரோட மாடரேட் பண்ணுவோம், அதை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் த்ரூ தி ஆண்டனா. சரியா? ஸோ இன்ஃபர்மேஷனையும் கேரியரையும் ஒன்றா சேர்த்துட்டு ஆண்டனா மூலயமா வெளியே அனுப்பிச்சிடுவோம் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இது நமக்கு தெரியும், ரைட். சரி, அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பேஸில் ட்ராவல் ஆகும். கண்டிப்பாக அவரோட இல்லை, ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும், ரைட். எங்கே இன்பிட்வீன் ரிசீவிங் அண்ட் சென்டிங் ரெண்டுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணோம். ஓவரால் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 2 kHzலேருந்து 400 GHz வரைக்கும் என்ன இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கும், ரைட்டா. இது வந்து ஓவரால் ரேஞ்ச். இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன செய்ய முடியாது நம்மளால், இதுக்கு முன்னாடி அனுப்ப முடியாது, இதுக்கப்புறம் அனுப்ப முடியாது. இதான் லீஸ்ட்டு, இதான் ஹையஸ்ட். சரியா? இது எல்லாமே என்னது ஃபார் வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கான ஃப்ரீக்வன்சிஸ். புரியுதா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கீப்ஸ் டிக்ரீஸிங் கொடுத்துருக்கான் while traveling from transmitter to the receiver. நமக்கு தெரியும் ஒரு ஆண்டனாலேருந்து கிளம்பினது ஒரு ரிசீவர் போகணுன்னா அடுத்த செய்யணும், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும். அப்போ அட்டர்னவேஷன் ஆகும். அட்டர்னவேஷன்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், ஸோ வீக் ஆகிட்டே வரும். அப்போ லாங் டிஸ்டன்ஸ் வர என்ன ஆகிட்டு இருக்கும், அதோட ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கான். புரியுதா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம வந்து ஒரு 3 விதம் பிரிக்க போகிறோம். இது கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் அப்படின்னா ஃப்ரம் 2 kHzலேருந்து 2 MHz வரைக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன். அடுத்து ஸ்கை வேவ் ப்ராபகேஷன் அல்லது அயனோஸ்பெரிக் ப்ராபகேஷன். புரியுதா? இது வந்து 3 MHzலேருந்து 30 MHz வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். மூணாவது ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன். ஸோ நியர்லி 30 MHzலேருந்து 400 GHz வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 3 விதமான வேவ் ப்ராபகேஷன்ஸ் இருக்குது, கிரவுண்ட், ஸ்கை, ஸ்பேஸ். புரியுதா? இது டீட்டெயிலாக என்னென்னங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன். இப்போ கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் என்னது பாருங்கள். இஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த டிரான்ஸ்மிட்டர் glide over the surface of the earth to reach the receiver. இங்கே டயக்ராம் பாரு. ஸோ இங்கே டவர் இருக்குது, இங்கே என்ன செய்கிறோம், டைரெக்டாக நம்ம வந்து சிக்னல் அனுப்புகிறோம், ப்ராபகேட் ஆகுது. எங்கே, இந்த எர்த் வழியாக ப்ராபகேட் ஆகுது, ப்ராபகேட் ஆகி ரிசீவர்கிட்ட போய் ரிசீவ் ஆகுது. புரியுதா? நடுவில் யாருமே இல்லை. ஸோ இவர் டேரெக்டாக என்ன பண்ணிடுறாரு, ஒரு டேரெக்டாக இந்த கிரவுண்டில் பட்டு என்ன ஆகிடுது, டிரான்ஸ்மிட் ஆகிட்டே போய் எங்கே ரிசீவ் ஆகணுமோ அங்கே ரிசீவ் ஆக போகுது. புரியுதா? சரி பாரு, டிரான்ஸ்மிட்டர் கிளைடர் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். புரியுதா? So then the propagation is called ground wave propagation. The corresponding wave are called ground wave அல்லது surface waves. இந்த சர்ஃபேஸ் வேவ் என்ன செய்யணும், சர்ஃபேஸில் ட்ராவல் பண்ணணும், அவ்வளோதான். சப்போஸ் இதுக்கு மேலே இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி எல்லாம் என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் கிரவுண்ட் வேவாக அனுப்பிச்சிங்கன்னா மெசேஜ் போகாது. ஸோ இந்த ரேஞ்ச் தான் என்ன ஆகும், உங்களுக்கு சர்ஃபேஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ். சரியா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டனுவேஷன்னா அதோட எனர்ஜி எப்படியெல்லாம் லாஸ் ஆகும். புரியுது? அட்டனுவேஷனுங்கிறது அந்த ப்ராபகேட் ஆகிற வேவோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிறது. ஸோ என்னென்ன காரணத்தினால டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுக்க போகிறாங்க. ஒரு 3 காரணம். இன்க்ரீஸிங் டிஸ்டன்ஸ். நீங்கள் எப்போ வந்து லாங் டிஸ்டன்ஸ் அனுப்புறீங்களோ டிஸ்டன்ஸ் ஆக ஆக என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது அட்டனுவேஷன் ஆகும். பாரு, த அட்டனுவேஷன் ஆஃப் த சிக்னல் வித் டிஸ்டன்ஸ் டிபெண்டிங் ஆன் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா பவர் ஆஃப் தி டிரான்ஸ்மிட்டர். அப்போ ஒரு ஆண்டனா வெளியே அனுப்பும்போது பற்றியா, அப்படி அனுப்பும் போது எந்த அளவுக்கு பவராக அனுப்புது, பவர் ஆஃப் தி டிரான்ஸ்மிட்டரோட பவர். புரியுதா? அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி டிரான்ஸ்மிட்டர். ஸோ என்ன ஃப்ரீக்வன்சியில் அனுப்புது டிரான்ஸ்மிட்டர், என்ன ஃப்ரீக்வன்சியில் அனுப்புது. அடுத்து கண்டிஷன் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ். ரொம்ப வந்து ஹாட்டான சர்ஃபேஸாக இருக்கா அல்லது கோல்டாக இருக்கா, அட்மாஸ்பியர் வந்து மாய்ஸ்சராக இருக்கா, என்ன அப்படிங்கிறது தான் அந்த கண்டிஷன் ஆஃப் தி எர்த் அட்மாஸ்பியர். அதெல்லாம் பொறுத்து என்ன ஆகும், அட்டனுவேஷன் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ரைட்டா? சரி, அடுத்து பாரு, அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி பை தி எர்த். ரைட்? ஸோ என்ன ஆகுது, இந்த வேவ்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸில் தான் என்ன ஆகுது, எர்த்தோட சர்ஃபேஸில் தான் ட்ராவல் பண்ணுது. அப்போ இது என்ன பண்ண போகுதுன்னா ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் பண்ண போகுது. அதை சொல்ல போகிறாங்க. எர்த்து வந்து ஆக்ட் லைக் ஏ கெப்பாசிட்டர். என்ன ஆகும்னா இந்த வேவ் வந்து இந்த சர்ஃபேஸில் படுறப்ப மேலே என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகும்.
சப்போஸ் ப்ளஸ் இன்டியூஸ் ஆச்சுன்னா மைனஸ் எங்கே இருக்கும், கிரவுண்டில் இருக்கும். அப்போ கிரவுண்டுக்கு மேலே ப்ளஸ்ஸும் கிரவுண்டுக்குள்ளே நமக்கு மைனஸ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, மேலே ஃபுல்லாக ப்ளஸ் இருக்குது, கீழே ஃபுல்லாக மைனஸ் இருக்குது அப்படின்னா என்ன ஆகிடும், ஜஸ்ட் லைக் எ கெப்பாசிட்டர். இப்போ இது எங்கே இருக்குது, கிரவுண்டில் இருக்கா, என்ன ஆகிடும், கிரவுண்ட் ஆகிடும், கிரவுண்ட் ஆகிடும். அப்போ சார்ஜ் என்ன ஆகிட்டு இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகிருக்கும், வேகமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். புரியுதா? பாரு, when the transmitted signal in the form of electromagnetic waves is in contact with the earth, it induces charges. சார்ஜ் என்ன பண்ணுது, இன்டியூஸ் பண்ணுது in the earth and constitute the current. அப்போ என்ன ஆகிடும், சார்ஜ் வந்தாலே கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். due to this the earth behave like a leaky capacitor. லீக்கேஜ் ஆகிற ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி இருக்கும், லீக்கி கெப்பாசிட்டர். சரியா? which leads to attenuation of the wave. attenuation எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணுது. புரியுதா? அடுத்து tilting of the wave. tiltingனா எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, ரைட்டா? சப்போஸ் இந்த சர்ஃபேஸ் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே, இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இவர் அனுப்புகிற சிக்னல் இங்கே வரவே வராது. ஏன், இப்படி ஸ்ப்ரெட்டாக என்ன போயிடும், இப்படி மேலே போயிடும், இப்படி போயிடும். புரியுதா? இப்படி வந்து படவே படாது. அப்போ இது இந்த என்ன ஆங்கிளில் டில்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்து என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல ரிசீவ் ஆகுமா இல்லையா, அல்லது இந்த வேவ் எவ்வளோ தூரம் போய் ரிசீவ் ஆகுது. புரியுதா? சப்போஸ் ரொம்ப ஆங்கிள் அதிகமான ஆகிடும், ஆங்கிள் அதிகமாச்சுன்னா மேலேயே போயிடும். இப்போ இதை வந்து இப்படி மேலே அனுப்பிச்சு வேஸ்ட். ஏன், நமக்கு கீழே அனுப்பிச்சா தான் என்ன ஆகும், சர்ஃபேஸில் ட்ராவல் பண்ணி நமக்கு ரிசீவ் ஆகும். சப்போஸ் மேலே அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படியே வீணாக போயிடும். சரியா? ஸோ டில்ட்டிங் ஆஃப் தி வேவ், இதில் முக்கியமான விஷயம் எர்த் சர்ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு கர்டாக இருக்குது, இதான் அதில் முக்கியமான விஷயம். புரியுது? சரி, இப்போ இது பாருங்கள், புரியும். இது என்னது, இது வந்து கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை வேவ் ப்ராபகேஷன். ஸ்கை வேவ் ப்ராபகேஷன் என்ன கொடுத்தோம் பாருங்கள், the mode of propagation in which the electromagnetic waves radiated from an antenna, right, directed upwards at large angles get reflected by the ionosphere back to the earth is called sky wave propagation. இப்போ டயக்ராம் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸோ இங்கே ஒரு ஆண்டனா இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், வேவ்ஸ் அனுப்புகிறேன். இது என்ன ஆகுது, மேல் நோக்கி அனுப்புகிறேன். இது எல்லாமே மேலே போய் அயனாஸ்பியரில் என்ன ஆகுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எர்த்துக்கு ரிசீவ் ஆகுது. புரியுதா? எர்த்துக்கு ரிசீவ் ஆகுது. சப்போஸ் இதோட ஆங்கிள் அதிகமாக என்ன ஆகும்னா, இது பெனட்ரேட் ஆகிட்டு வெளியே போயிடும். ஆங்கிள் அதிகமாக என்ன ஆகிடும், இதை பெனட்ரேட் ஆகி வெளியே போயிடும். இது ரிசீவே ஆகாது, இது வேஸ்ட். புரியுதா? அதே மாதிரி இப்போ ஆங்கிள் கூட நமக்கு என்ன ஆகிடும், இங்கே டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். இந்த ஆங்கிள் குடிச்சு இங்கேருந்து குடிச்சுன்னா லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கும். இது கூட என்ன ஆகிடும், பக்கத்தில் தான் வருது. நம்ம அதையும் கவனிக்கணும். புரியுதா? சரி, இதில் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்கான் பாருங்கள், ஸ்கிப் ஜோன், ரைட்டா? அதே மாதிரி ஸ்கை வேவ் ஸ்கிப் டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு தனித்தனியாக 2 மார்க் கொஷின். புரியுதா? சரி, ஸ்கை வேவ் ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, எங்கே நம்ம அனுப்புகிறோமோ, டிரான்ஸ்மிட் பண்ணுறோமோ, டிரான்ஸ்மிட்டர்லேருந்து எங்கே ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகுதோ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஸ்கிப் டிஸ்டன்ஸ். எது, டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகிற இடத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஸ்கிப் டிஸ்டன்ஸ். புரியுதா? அதே மாதிரி ஸ்கிப் ஜோன் பாருங்கள். இந்த ஸ்கிப் ஜோனில் என்ன ஆகாது, உனக்கு ரிசீவே ஆகாது, தர் இஸ் நோ ரிசப்ஷன். பாரு, இவர் வந்து கிரவுண்ட் வேவும் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுறாரு. இந்த அயனோஸ்பியரிக் வேவும் என்ன ஆகிடுறாரு, இங்கே தான் ரிசீவ் ஆகிறாரு. அப்போ இந்த பர்டிகுலர் ரீஜனில் என்ன இல்லை, நோ ரிசப்ஷன். அப்போ இந்த நோ ரிசப்ஷன் ஏரியா தான் ஸ்கிப் ஜோன். ஸ்கிப் டிஸ்டன்ஸ் வேறு, ஸ்கிப் ஜோன் வேறு. ஸ்கிப் டிஸ்டன்ஸ்னால் டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரிசீவருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸ்கிப் ஜோன்னா தெர் இஸ் நோ ரிசப்ஷன் நடக்காது. ஸ்கிப் ஜோன் வேறு, ஸ்கிப் ஏரியா வேறு, ஸ்கிப் டிஸ்டன்ஸ் வேறு. புரியுதா? சரி, அதுதான் அடுத்த பண்ணிப்பாங்க அப்படின்னா உனக்கு வந்து 2 மார்க்காக கொடுத்துருப்பாங்க. பாரு, த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் ரிசப்ஷன் ஆஃப் தி ஸ்கை வேவ் அலாங் தி சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்கிப் டிஸ்டன்ஸ். சரியா? அதே மாதிரி அடுத்த கீழே பாருங்கள், தெர் இஸ் எ ஜோன் where there is no reception of the electromagnetic waves, neither ground nor sky. ground wave வராது, sky wave வராது. that is called skip zone or skip area. புரியுதா? ஸோ இதில் முக்கியமாக படிக்க வேண்டியது இதை படிக்கணும். ஸோ இதை படிக்கணும். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கணும். புரியுதா? இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. இது தேவையே இல்லை, நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? அதே மாதிரி இங்கேயும் வந்து இதுவும் வேண்டியதில்லை, இதுவும் நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, விட்டுடலாம். புரியுதா? இங்கே இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா,
இந்த அயனோஸ்பியர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருப்பான். ஸோ அயனோஸ்பியர் தான் என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக ஒர்க் ஆகுது. அப்போ இந்த அயனோஸ்பியர் எப்படியெல்லாம் வந்துச்சு, எவ்வளோ ஏரியாவுக்கு இருக்குது, அது சம்மந்தமான டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், காஸ்மிக் ரே, ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ், இது எல்லாம் என்ன செய்யும்னா ஏர் மாலிகூல்ஸை அயனைஸ் பண்ணிவிட்டு ஒரு அயனோஸ்பியரை உருவாக்கும். புரியுதா? ரைட். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இதான் வந்து என்ன பண்ணுது, ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக ஒர்க் ஆகுது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன். ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் என்ன பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் அண்ட் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் சிக்னல் த்ரூ எ ஸ்பேஸ். சரியா? தட் மீன்ஸ் என்னது, இங்கே ஒரு ஆண்டனா இருக்குது, இங்கே ஒரு ஆண்டனா இருக்குது, இங்கேருந்து அனுப்புறது என்ன ஆகுது, ஸ்பேஸ்லேயே ட்ராவல் ஆகி இன்னொரு ஆண்டனாவுக்கு ரீச் ஆகுது. புரியுதா? என்ன ஆகல, கீழேயும் வரல மேலேயும் போகல. என்ன பண்ணுறாரு, டவர் டு டவர் ட்ரான்ஸ்ஃபர், டவர்லேருந்து டவர் போகுது. அப்போ நடுவில் என்ன இருக்கும், ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். புரியுதா? ஸோ அதை நமக்கு டயக்ராமில் இங்கே போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ டைரெக்டாக என்னது, டைரக்ட் வேவ், டவர் டு டவர். இங்கே இது வந்து டிரான்ஸ்மிட்டர், இது வந்து ரிசீவர். புரியுதா? சரி, கீழே வந்து இன்னொரு இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ரைட்டா? இது வரைஞ்சால் போதும். சரி, அப்போ பாருங்கள். அப்போ இதோட ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்கான், 30 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து 400 வரை இருக்கும். ரைட்டா? சரி, the wave travel in straight line from the transmitter to the receiver. It is used for a line of sight communication, LOS, line of sight. என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், ஒன்றும் இல்லை, இது வந்து டைரெக்டாக என்ன ஆகிடும், டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவருக்கு போகும் கொடுத்துருக்கான். புரியுதா? சரி, அதுக்கு அடுத்தது இந்த பேராகிராஃப் தேவையில்லை, அடிச்சிட்டாங்க அவங்களே, இது வேண்டியதே இல்லை. ரைட்டா? இதுவும் வேண்டாம், நடுவில் ஒரு 2 லைன் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் லைக் television, telecast, satellite communication and radar are based on the space wave propagation. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அடுத்து பாருங்கள், அடுத்ததில் the range or the distance covered by the propagation depends on the height. என்ன ஹைட்டு, இந்த டவர் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுறதுன்றது இருக்குது. புரியுதா? இது இந்த டவர் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுங்கிறது இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். புரியுதா? ஸோ டிஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2RH. இது டிஸ்டன்ஸ், 2Rனா ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து, ஹச்னா ஹைட் ஆஃப் தி ஆண்டனா. அப்போ ஹைட் ஆஃப் தி ஆண்டனா கொடுத்தா என்ன பண்ணிடலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுன்றதை கால்குலேட் பண்ணலாம். புரியுதா? ஓகேவா? பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.